சந்தேகம் இருப்பதா முதல் நீங்க தான் சொன்னீங்க, அதை மாற்றமா கொடுத்துருக்கீங்களா? முதலில் மறைந்த மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய மரணத்தில் மர்மம் உள்ளது என்று சொல்லி 1.5 கோடி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் 7.5 கோடி தமிழ் மக்களும் எழுப்பிய அந்த வினாவினை முதன்முறையாக என்னுடைய தந்தை திரு PH பாண்டியன் அவர்களும் நானும் சேர்ந்து அம்மாவினுடைய மர்ம மரணத்தில் அதற்கு விசாரணை வேண்டும் என்று சொல்லி, இதற்கு காரணமானவர்கள் ஒருபோதும் தமிழகத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலும் எந்த விதத்திலும் ஈடுபாடாக இருக்கக்கூடாது என்பதற்கும் அன்று குரல் கொடுத்தோம். அதன் அடிப்படையில் இன்றைய தினம் நீதிபதி திரு ஆறுமுகசாமி ஆணையத்தின் முன்பு எனக்கு இன்று ஆஜராகி என்னுடைய சாட்சியத்தை கொடுப்பதற்காக அழைக்கப்பட்டேன். எனக்கு தெரிந்த விவரங்களையும் நான் மருத்துவமனையில் கண்டதையும் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவருடைய குணங்கள், அவருடைய சிகிச்சை முறை, அவரோடு நான் பழகியது, அவரோடு நான் என்றிலிருந்து அவர்களோடு நெருங்கி பழகியிருக்கின்றேன். 2011ஆம் ஆண்டு சசிகலா வெளியேற்றப்பட்ட போது போயஸ் கார்டனில் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு நான் எப்படி பக்கபலமாக இருந்தேன், நான் பக்கபலமாக இருந்த அந்த சூழ்நிலையில் மீண்டும் சசிகலா வந்தபோது கூட அவர்களை எப்படி அம்மா நடத்தினார்கள், சசிகலாவின் மீது அம்மாவினுடைய சந்தேக பார்வை எவ்வாறெல்லாம் இருந்தது, சசிகலாவை அம்மா அனுமதித்த போது அவரிடம் ஒரு கடிதத்தை பெற்று என்னுடைய குடும்ப உறுப்பினர்களோடு நான் எந்த சதியிலும் ஈடுபட மாட்டேன் என்று சொல்லி அந்த உறுதிமொழியை பெற்று அவரை மீண்டும் கட்சியில் இணைத்தது. அதற்கு பின்னால் இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2016ஆம் ஆண்டு செப்டம்பர் 22ஆம் தேதி அனுமதிக்கப்பட்டதிலிருந்து, அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதிலிருந்து அவர் இறந்த நேரம் வரை எப்படியெல்லாம் மர்மங்கள் அங்கே மருத்துவமனையில் நடைபெற்றது, எவ்வாறெல்லாம் அறிக்கைகள் கொடுக்கப்பட்டது, அதில் உள்ள முரண்பாடுகள் அனைத்தையும் எடுத்துரைத்தேன். குறிப்பாக தமிழக மக்கள், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அனைவரும் எதிர்பார்த்தது ஒன்றுதான். புரட்சி தலைவி அம்மாவினுடைய புகைப்படத்தை ஒரு முறையாவது நாம் மருத்துவமனையிலிருந்து வெளியிடுவார்களா என்று இயக்கிய போது அது வெளியிடப்படவில்லை. மாறாக தந்தி டிவிக்கு 11/3/2017ஆம் ஆண்டு கொடுத்திருக்கின்ற பேட்டியில் டிடிவி தினகரன் தெரிவித்தது, மாண்புமிகு அம்மா அவர்கள் புகைப்படமோ அல்லது வீடியோவோ எடுக்கக்கூடாது என்று சொல்லி தெளிவாக தெரிவித்திருந்தார்கள். ஆகவே புகைப்படம் நாங்கள் எடுக்கவில்லை, வீடியோ எடுக்கவில்லை என்று சொல்லி ரங்கராஜ் பாண்டேக்கு கொடுத்திருக்கின்ற பேட்டியில் தெளிவாக டிடிவி தினகரன் குறிப்பிட்டார். ஆனால் அதற்கு பின்னால் இந்த சிடி எப்படி வந்தது, அதனை இந்த ஆணையம் விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டிருக்கின்றேன். அப்படி மாண்புமிகு அம்மா அவர்கள் புகைப்படம் எடுக்கக்கூடாது என்று சொல்லி விரும்பிய போது அவருடைய விருப்பத்திற்கு மாறாக எப்படி அந்த சிடி எடுக்கப்பட்டது என்பதை இந்த ஆணையம் அறிய வேண்டும் என்று சொல்லி கேட்டிருக்கின்றேன். ரிச்சர்ட் பீலே தெளிவாக சொன்னார், புகைப்படம் எடுக்கப்படவில்லை என்று சொல்லி. டிடிவி தினகரனுடைய ஒப்புதல் வாக்குமூலமே இருக்கின்றது, நாங்கள் அந்த சிடி வீடியோவோ அல்லது புகைப்படமோ எடுக்கவில்லை என்று சொல்லி அவருடைய வாக்குமூலம் 11/3/2017ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்படி இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த ஆணையம் அதற்கான நடவடிக்கை எடுத்து உண்மையை கண்டறிய வேண்டும். அம்மாவின் விருப்பத்திற்கு மாறாக அந்த புகைப்படத்தை எடுத்தது யார் என்று சொல்லி இந்த ஆணையம் விசாரிக்க வேண்டும் என்று கேட்டிருக்கின்றேன். அது மட்டுமல்ல, பேசியவர்கள் அனைவரும் தெரிவித்தது, அம்மா அவர்களை ஒருவரும் பார்க்கவில்லை என்று சொன்னார்கள். ஆனால் அதே டிடிவி தினகரன் கொடுத்திருக்கின்ற பேட்டியில் அவர் சென்றாராம், அம்மாவை பார்த்தாராம், அம்மாவுக்கு வணக்கம் தெரிவித்தாராம், அம்மா கையை காட்டினார்களாம் என்று சொல்லி அந்த சிடியையும் நான் நம்முடைய ஆணையத்திடம் சமர்ப்பித்திருக்கின்றேன். தேவையான போது அவர்கள் கேட்கின்றார்கள் என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல,
செப்டம்பர் 22ஆம் தேதி எந்த சூழ்நிலையில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வரப்பட்டார்கள், அங்கே அன்று அந்த போயஸ் கார்டனில் இருந்து போன் செய்த டிஎஸ்பி யார்? அப்போலோ மருத்துவமனைக்கு அந்த போன் செய்த டிஎஸ்பி இன்று வரை விசாரிக்கப்படவில்லை. அந்த போன் செய்த டிஎஸ்பிக்கு பிறகு ஆம்புலன்ஸ் அப்போலோவில் இருந்து வருகின்றது. அந்த அப்போலோ ஆம்புலன்ஸ் வருவதில் வந்த மருத்துவர்கள் யார் என்று கேட்டிருக்கின்றேன். அது இதுவரை தெளிவுபடவில்லை. அதே போன்று ஒவ்வொரு முறையும் நான் மருத்துவமனைக்கு செல்லும் பொழுது அங்கே சிசிடிவி கேமரா இருக்கின்றதா என்பதை பார்ப்பேன். 27 சிசிடிவி கேமராக்கள் அகற்றப்பட்டதற்கு உத்தரவிட்டது யார் என்று இந்த ஆணையத்திடம் சமர்ப்பித்திருக்கின்றேன். ஒரு சிசிடிவி கேமரா போயஸ் கார்டனில் இருந்து அப்போலோ மருத்துவமனை வரை உள்ள சிசிடிவி கேமராவில் ஆம்புலன்ஸ் எப்படி வந்தது என்பது குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆனால் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜஸ் இல்லை. அப்போலோ என்ட்ரன்ஸில் இருந்து அம்மா இருந்த ஐசியூ வரை 27 சிசிடிவி கேமராக்கள் அனைத்தும் அகற்றப்பட்டிருக்கின்றது. அவை யார் அகற்ற சொன்னார்கள்? எதற்காக அகற்றினார்கள்? யாரை எப்படி? முதல்வர் இருக்கும் இடத்தில் என்எஸ்சி கமாண்டோக்கள் எப்படி இல்லை? PP-27 என்று சொல்வார்கள், புரொடெக்டட் பர்சன். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் புரொடெக்டட் பர்சன். புரொடெக்டட் பர்சனாக இருக்கின்ற ஒருவருக்கு என்எஸ்சி கமாண்டோக்கள் தொடர்ந்து அவர்களோடு இருக்க வேண்டும். அந்த என்எஸ்சி கமாண்டோக்கள் நான் மருத்துவமனைக்கு சென்றவரை அந்த 65 நாட்களில் அவர்களை நான் பார்க்கவில்லை. என்எஸ்சி கமாண்டோஸ் இல்லை. சிசிடிவி கேமரா அகற்றப்படுகின்றது, ஒரு வீடியோ எடுக்கப்படுகின்றது புரட்சி தலைவி அம்மாவின் விருப்பத்திற்கு மாறாக என்று சொல்லியிருக்கின்றார்கள். அது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல அவர்கள் அங்கே கைரேகை தெரிவித்திருக்கின்றார்கள். புரட்சி தலைவி அம்மாவினுடைய நான் 2 கையெழுத்துக்களை கொடுத்திருக்கின்றேன், 2 அறிக்கைகள். அவையும் விசாரணைக்கு உட்படுத்தப்பட வேண்டும், அதிலும் மாறுபாடு இருக்கின்றது என்று தெரிவித்திருக்கின்றேன். ஆகவே இப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 7.5 கோடி தமிழ் மக்கள் இன்று அந்த மரணத்தில் மர்மம் இருக்கின்றது என்று எதிர்பார்த்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தான் இந்த ஆணையம் இதை தீவிரமாக விசாரிக்க வேண்டும். காரணம், புரட்சி தலைவி அம்மாவை கடந்த காலத்தில் சசிகலா குடும்பம் அவர்களை எதிர்த்து சதி செய்தது என்று வெளியேற்றினார். அதற்கு பின்பு நான் என் குடும்பத்தை சேர்க்க மாட்டேன் என்று சொல்லிதான் சசிகலா மீண்டும் இணைக்கப்பட்டார். ஆனால் மருத்துவமனையில் முழுக்க ஒரு ஃப்ளோர் 3வது மாடியில் முழுக்க இருந்தது சசிகலாவினுடைய குடும்பம். எப்படி புரட்சி தலைவி அம்மாவினுடைய அனுமதி இல்லாமல் எப்படி வந்தார்கள்? யார் அனுமதித்தது? அவர்கள் அங்கே வந்து இருக்கும் பொழுது கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் அவருடைய சந்தேகம் எல்லாம் இந்த குடும்பம் புரட்சி தலைவி அம்மாவை சூழ்ந்து அவர்களை பார்க்க விடாமல் மரண படுக்கையில் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்த போதும் பார்க்கவில்லை, அவர்கள் இறந்த போதும் எங்களை பார்க்க விடவில்லை. பார்க்க விடாத அந்த சூழ்நிலையில் தான் என்னுடைய தந்தை PH பாண்டியன் அவர்களும் KP முனுசாமி அவர்களும் நாங்கள் பார்த்தே ஆக வேண்டும் என்று நாங்கள் மூவரும் அங்கே போராடினோம். நீதிபதி கேட்ட கேள்விகள் அனைத்திற்கும் நான் பதில் சொல்லியிருக்கின்றேன். அவர் கேட்டிருக்கின்ற கேள்வியில் அவர் கேட்டிருக்கிறது சிசிடிவி கேமராவை பற்றி கேட்டார். அவர் கேட்டிருக்கின்ற கேள்வியில் உங்களுக்கு தெரிந்த ஹாஸ்பிட்டலில் நடந்த நிகழ்வுகளை தெரிவிங்கள் என்று தெரிவித்தார். அவர் கேட்டிருக்கின்ற கேள்விகளில் புரட்சி தலைவி அம்மாவினுடைய மரணத்தில் உங்களுக்கு எங்கெல்லாம் சந்தேகம் இருக்கின்றது என்று கேட்டிருக்கின்றார். அவருக்கு கொடுத்திருக்கின்ற சிகிச்சை முறையில் நம்முடைய தமிழகத்தில் ஒரு டாக்டர் குழு அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த டாக்டர் குழு இதுவரை புரட்சி தலைவி அம்மாவை பார்க்கவில்லை. ஏன்? யார் அனுமதிக்கவில்லை? புரட்சி தலைவி அம்மாவை அவர்களுடைய சிகிச்சைக்காக போடப்பட்ட அந்த குழு பார்க்கவில்லை. புரட்சி தலைவி அம்மாவுக்கு சிகிச்சை என்ன கொடுத்தது என்பதற்கு முரண்பாடான அறிக்கை வந்து கொண்டிருக்கின்றது. ஏன் அரசாங்கம் ஒரு புல்லட்டின் வெளியிடவில்லை? அறிக்கைகள் அப்போலோவில் இருந்து வருகின்றது, அரசாங்கம் கொடுக்கவில்லை. இப்படி அவர்கள் கேட்கின்ற ஒவ்வொரு கேள்விக்கும் நான் பதிலை சொல்லியிருக்கின்றேன். ஆதாரப்பூர்வமாக நான் சமர்ப்பித்ததெல்லாம் நீதிபதி பார்த்தார். அதை தேவைப்படும் பொழுது என்னிடம் கேட்டு வாங்குகின்றேன் என்று சொல்லி வாங்கி இருக்கின்றார். என்னை பொறுத்தவரையில் இந்த கமிஷன் என்பது ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் அத்தாரிட்டி. இந்த கமிஷன் உண்மையை கண்டறியும், நடவடிக்கைக்கு பரிந்துரைக்கும். அந்த நடவடிக்கைக்கு தேவையாக என்னென்னலாம் ஆவணங்களோ என்னுடைய சாட்சியமோ இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மாவினுடைய உப்பை தின்றவன் என்பதற்காக நம்முடைய 1.5 கோடி தொண்டர்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு இருந்தாலும் இவர்களுக்கு கேட்பதற்கு ஆளே இல்லை என்று நினைத்து
எல்லோரும் அங்கே செயல்பட்டார்கள். இன்று கேட்பதற்கு இந்த ஆணையத்தின் முன்னால் நான் சமர்ப்பித்திருக்கிறேன். மார்ச் 2ஆம் வாரம் ஆணையம் எனக்கு சமம் மேற்கொண்டு ஏதாவது தகவல்கள் தேவை என்று சொன்னால் அவர்கள் அதற்கு சமர்ப்பிப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். அது வந்து ஜெயலலிதாவின் விருப்பத்திற்கு மாறாக எடுக்கப்பட்டிருந்தாலும் கூட ஆணையத்தை பொறுத்தவரையில் அது முக்கிய சாட்சியாக தான் பார்க்கப்படுது. இதில் அது குறித்து விசாரிக்க வேண்டிய அவசியம் என்ன? அதாவது இந்த வீடியோவை பொறுத்தவரையில் நான் ஆணையத்திடம் சமர்ப்பித்தது அந்த சிடி, ஏற்கனவே சொன்ன சிடியை சமர்ப்பித்தேன். ரங்கராஜ் பாண்டேக்கு கொடுத்திருக்கின்ற அந்த பேட்டியில் தெளிவாக டிடிவி தினகரன் தெரிவித்திருக்கின்றார், அம்மா யாரையும் புகைப்படம் எடுக்க அனுமதிக்கவில்லை என்று தெரிவித்திருக்கின்றார். அப்படி இருக்கும் சூழ்நிலை எப்படி இது வந்தது என்பதை நான் கேட்டிருக்கிறேன். சசிகலாவுக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அவங்க வழக்கறிஞர்கள் வந்து பல விளக்கங்களை கேட்டாங்க. அதுக்கு நீதிபதி 30 கொடுத்துட்டார். இதுவரைக்கும் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்படல சசிகலா தரப்புல இருந்து. நீங்க அதை எப்படி பாக்குறீங்க? தொடர்ச்சியாக அவங்க என்ன கேட்கறாங்க, சாட்சியங்களோட ஆவணங்கள், மேலும் சில உத்தரவுகளை நீக்கணும்ன்ற தொடர் கோரிக்கையை சசிகலா தரப்புல வைக்கப்பட்டு வருது. வழக்குகளை தாமதப்படுத்துவதற்கு சசிகலாவும் டிடிவி தினகரனும் கைவந்த கலை, அவர்களுக்கு அது தெரியும். அதனால தான் ஆகணும். இந்த விசாரணையில பாத்தீங்கன்னா இது வரைக்கும் ஆஜரானவங்க வந்து சசிகலா கூட இருந்தாங்களா சசிகலான்னு ஒருத்தர் இருந்தாங்களா அப்படிங்கிற அளவுக்கே வந்து அவங்க பயிற்சிருக்காங்க. நீங்க சிகிச்சையின் போது அவங்க கூட இருந்ததா உங்களுக்கு இப்படி சொல்பவர்களை அம்மாவின் ஆன்மா சும்மா விடாது. அவர்கள் எல்லோரும் அங்கு இருந்தார்கள். எல்லோருக்கும் சசிகலாவிடம் உத்தரவுகளை பெற்றார்கள். அதையும் நான் தெரிவித்திருக்கின்றேன். அரசு ஆலோசகராக ஒருவர் இருந்தாரே, புரட்சி தலைவி அம்மாவினுடைய உதவியாளர்களாக பிஏக்களாக இருந்தார்களே, இவர்கள் எல்லாரும் சசிகலாவிடமிருந்து உத்தரவுகளை பெற்றுவிட்டு இன்று சசிகலா யார் என்று தெரியாது என்று சொல்வது வியப்பு. புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு செய்கின்ற துரோகம். டிசம்பர் 5ஆம் தேதி அந்த அன்று 22ஆம் தேதி நடந்தவை, அன்று எந்த சூழலில் அம்மா அவர்கள் இங்கே அனுமதிக்கப்பட்டார்கள், யார் யார் அதற்கு காரணம், இதை தகவல் கொடுத்தது யார், அங்கே அந்த நேரத்தில் கார்டனில் இருந்தது யார் என்பதை எல்லாம் ஆணையம் தகுந்த நான் என்னுடைய சாட்சியங்களை தெரிவித்திருக்கின்றேன். ஆணையத்தையும் விசாரிக்க சொல்லியிருக்கேன். நேற்று வந்து முக்கிய சாட்சியா வந்து ராஜம்மா வந்துட்டு போனாங்க. அவங்கள வந்து கூட ஒரு வக்கீல் அழைச்சு வந்தாங்க. அது யார் தரப்புல இருந்து அழைச்சு வந்தாங்க விவரம் உங்களுக்கு தெரியுமா? அதாவது அம்மா அவர்கள் இருந்தபோது ஒரு வகையான ஒரு பிஹேவியர், அம்மா இறந்த பின்பு மாறுகிறார்கள். ஆனால் மாறாமல் ஒரே நிலையை எடுத்து இதற்கு குற்றவாளிகள் தண்டனை பெற வேண்டும் என்பதற்காக தான் என் போன்றவர் வந்திருக்கின்றார்கள். இன்னும் பின்னாலே வருவார்கள். சுதா சேசன் வந்து டிசம்பர் 5ஆம் தேதி இரவு 10:30 மணிக்கு அம்மா இறந்ததாக எனக்கு தகவல் வந்தது. அதுக்கப்புறம் தான் நான் கிளம்பி வந்தேன்னு சொல்றாங்க. ஆனா மருத்துவ அறிக்கை வந்து 11:30 மணிக்கு சொல்லியிருக்காங்க அம்மா இறந்ததா. டிசம்பர் 5ஆம் தேதி அன்று நாங்கள் எல்லோரும் முன்னாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லோரும் ஆஸ்பத்திரியில் இருக்கின்றோம். எங்களிடம் சொன்னது, நீங்கள் எல்லாம் போங்கள், நாங்கள் நாளை காலை வாருங்கள் என்று சொன்னார்கள். நாளை காலை நீங்கள் அங்கே ராஜாஜி பவனுக்கு வாருங்கள் என்று சொன்னார்கள். நாங்கள் விடவில்லை. நாங்கள் இருந்து அம்மாவை பார்த்து விட்டு தான் செல்வோம் என்று சொல்லி ஒரு அறையில் நாங்கள் காத்து கொண்டிருந்தோம். 2:30 மணிக்கு நாங்கள் எழும்பி வந்து புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பிரேதத்தை பார்த்து விட்டு தான் நாங்கள் சென்றோம். இப்படி முரண்பாடான விஷயங்கள் தான் அங்கே மருத்துவமனையில் நடந்தது.